ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈஸி மேக்ஸ். இந்த வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்ச் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் 1 நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஆர்பி போர்டில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எக்ஸாமினேஷனுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 81 days தான் நமக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 days எடுத்து நம்ம ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 75 days பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் யூனிட் 1 அல்ஜிப்ரா எடுத்து இப்போ இந்த யூனிட்டோட ஸ்டடி பிளான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ இந்த யூனிட்டை நம்ம எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், ஸோ நம்ம இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் நம்ம எந்தெந்த டேட்டில் நம்ம சென்ட் பண்ணுவோம், எப்படி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணணும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், நம்மளோட டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறோமோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். நம்ம ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் எந்தெந்த டேட்ல நம்ம ஆரம்பிச்சு கம்ப்ளீட் பண்ண போகிற ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 75 days எடுத்திருப்போம். ஸோ நமக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு டோட்டலாக ஒரு 75 days நம்ம ஸ்டடி பிளான் எடுத்திருப்போம். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா. இப்போ யூனிட் 1 அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு 14th அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். 21st அன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம டோட்டலாக இந்த யூனிட் 1 அல்ஜிப்ராக்கு பார்த்தீங்கன்னா 8 days எடுத்திருப்போம். ஸோ இது மாதிரி இங்கே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த டேட்டில் டோட்டலாக எத்தனை டேஸ் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம். இங்கே அதே மாதிரி எந்தெந்த யூனிட் நம்ம அடுத்தடுத்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயிலுமே இங்கே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த 10 யூனிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா. இப்போ இந்த யூனிட் 1 அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா 14th அன்னைக்கு ஆரம்பிச்சு 21st அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். டோட்டலாக 8 days எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 8 daysல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், எந்தெந்த டேட்ல நம்ம டெஸ்ட் கொஸ்டின் சென்ட் பண்ணுவோம், ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டோட மைண்ட் மேப்பு, சிலபஸ் கம்பாரிசன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இந்த 75 daysக்குள்ள நம்ம எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் இந்த யூனிட் 1 அல்ஜிப்ராவில் ஸோ இந்த 8 daysக்கான ஸ்டடி பிளான் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, கவனிங்க. இப்போ யூனிட் 1 அல்ஜிப்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 14th அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 21st அன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக இந்த யூனிட்டுக்கு நம்ம எத்தனை டேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா 8 days எடுத்திருக்கோம். இப்போ இந்த 8 daysை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 days டைம் கொடுப்போம். இப்போ இந்த 2 daysல பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அப்படின்ற டாப்பிக்கை பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்னைக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 15th அன்னைக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த குரூப் இந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 1லேருந்து 73 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ டெஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா 15th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. குரூப் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 73 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து டெஸ்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 17th அன்னைக்கு நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க. ஸோ இது எந்த டாபிக் அப்படின்னா ரிங் அப்படின்ற டாப்பிக்கை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 74லேருந்து பேஜ் நம்பர் 138 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலையுமே கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து டெஸ்ட் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா 19th அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த டாபிக் அப்படின்னா வெக்டர் ஸ்பேஸ். ஸோ இந்த வெக்டர் ஸ்பேஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 139லேருந்து 192 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது 19th அன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 2 days டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 days முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக டெஸ்ட் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா
21 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்குமே நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் 2 டேஸ் டைம் குடுப்பாங்க. ஸோ இது ஃபுல் டெஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 குரூப்ன்ற டாபிக்க மட்டும் பேஸ் பண்ணி இருக்கும். டெஸ்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரிங் அப்படின்ற டாபிக்க மட்டும் பேஸ் பண்ணி இருக்கும். டெஸ்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 4 பேஜ் நம்பர் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். 1லேருந்து 192 வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் யூனிட்டையும் சேர்த்து நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா டேட்டு. இப்போ டெஸ்ட் நம்பர் 1 15th அன்னைக்கு சென்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் நம்பர் 2 வந்து 17th அன்னைக்கு சென்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா 19th அன்னைக்கு சென்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா 21st அன்னைக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 டேஸ். இப்போ இந்த 8 டேஸை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா 4x2 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஒவ்வொரு 2 டேஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு சொல்யூஷன். இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்னு தனியாக குரூப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான குரூப்பில் இது எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் 2 அப்படின்னு போட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க, ஆன்சர் கீ சென்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு சொல்யூஷன் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எப்போ எந்த டைமுக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 7 PM. ஸோ கொஸ்டின் பேப்பர் அதாவது 7 PMக்கு இந்த கொஸ்டினோட PDF காப்பி, ஆன்சர் கீ, டீட்டெயில்டு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெஸ்ட்டை எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் கீ அப்படின்னு போட்டு ஒரு எம்டி ஃபார்மெட் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ எம்டி ஃபார்மெட்டை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் அதோட ஆன்சர் கீயை ஃபில் பண்ணுங்க. நம்ம அனுப்பியிருக்கிற ஆன்சர் கீயையும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற ஆன்சர் கீயும் வச்சு செக் பண்ணி எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்க. ஸோ இது எல்லாமே செல்ஃப் எவல்யூஷன் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா டீட்டெயில்டு சொல்யூஷன் நம்ம அனுப்பிச்சிருப்போம். ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டு சொல்யூஷன் நம்ம அனுப்புவோம். ஸோ அந்த டீட்டெயில்டு சொல்யூஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் கீயை செக் பண்ணி எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மார்க்கை வச்சுட்டு எந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஸ்டினுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மெட்டீரியலும் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெட்டீரியல் சென்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க, கொஸ்டின் பேங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெயிலில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற மெயில் ஐடியில் இது எல்லாமே சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 யூனிட்ஸோட மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க்கு, டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸோட லிங்க் இது எல்லாமே உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் அந்தந்த டேட் பிரகாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம இதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்தந்த டேட்டில் எந்தெந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், எந்தெந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம மெட்டீரியலில் எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்லையுமே இந்த வீடியோ கிளாஸோட லிங்க் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட் 1 போர்ஷனுக்கான வீடியோ கிளாஸ் லிங்க்கு, டெஸ்ட் 2க்கான வீடியோ கிளாஸோட லிங்க்கு, அதே மாதிரி டெஸ்ட் 3 இந்த போர்ஷனுக்கான வீடியோ கிளாஸ் லிங்க்கு, டெஸ்ட் 4க்கான ஃபுல் வீடியோ கிளாஸ் லிங்க், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் அந்தந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு மெயிலில் இது எல்லாமே மெட்டீரியல் இது எல்லாமே நம்ம சென்ட் பண்ணதுனால நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி மொத்தமாக ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல்லே 75 டேஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். பட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா செப்டம்பர் 28 நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த டேட்ல நமக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இதோட எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து தள்ளி போகும். ஸோ செப்டம்பர்ன்றது அக்டோபர் மந்த்தில் வரலாம், இல்லாட்டினா அது கூட தள்ளி போகலாம். பட் நமக்கு ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த 26ஓட நம்ம அந்த டெஸ்ட் பேட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா திருப்பி ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நமக்கு இன்னும் கரெக்ட்டா நமக்கு ஃபைனலா எந்த டேட்டுன்னு குடுக்காததுனால, இந்த டேட்டுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால மேக்ஸிமம் நம்ம எந்த அளவுக்கு இதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவோம். எக்ஸாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த அக்டோபர்ல நமக்கு தள்ளி போச்சு அப்படின்னா, ரிமைனிங் உள்ள டேட்ல ஏற்கனவே படிச்சத இன்னொரு தடவ ரிவிஷன் பண்றதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா நமக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான டெஸ்ட்டுக்கான பிளான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல அடுத்த டெக்ஸ்ட்டுக்கான நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டீட்டெயில நம்ம வந்து பார்ப்போம்.